வணக்கம். நம்ம இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு பர்சன் உங்களை நோக்கி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, சோ அவங்களா உங்களை நோக்கி வருவாங்களா அப்படின்றத பத்தி நம்ம பார்த்துருவோம். சோ நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, அவங்க என்ன நோக்கி வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற போல நீங்க எதிர்பார்க்கறீங்க அப்படின்னா, அவங்க நோக்கி வருவாங்களா, நீங்க வெயிட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்றத பத்தி பார்ப்போம். சோ இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கான ப்ரெடிக்ஷனா இருக்கணும்னா டீப் இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் நீங்க வந்து 3 டைம் பண்ணிட்டு அப்புறமா அந்த ப்ரெடிக்ஷன் பாருங்க. நிச்சயமா உங்களுக்கான ப்ரெடிக்ஷனா இருக்கும். இது நம்ம வந்து ரெண்டே கார்டு தான் எடுக்க போறோம், டைப் 1 டைப் 2 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டைப் 1 கார்டு உங்களுதா இருந்துச்சு அப்படின்னா, ஸோ டைப் 1 கார்டு நீங்க வந்து செலக்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கான ப்ரெடிக்ஷன் தான். அந்த பர்சனை நீங்க வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. அவரு உங்களை நோக்கி, அவரோ இல்ல அவங்களோ உங்களை நோக்கி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றத பத்தி பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் கார்டு என்ன வந்திருக்கு? ஸோ டைப் 1 கார்டு நீங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா, நிச்சயமா அந்த பர்சன் உங்க நோக்கி வருவாங்க. நீங்க கண்டிப்பா வெயிட் பண்ணுங்க. நீங்க மூவ் ஆன் பண்ணிக்க வேண்டாம். நீங்க இல்ல வந்து நோ கான்டாக்ட்ல இருக்கேன், சோ ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க வெயிட் பண்ணுங்க. தாராளமா நீங்க வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த பர்சன் உங்களை நோக்கி வருவாங்க. சோ அடுத்ததான் வந்து நீங்க வந்து டைப் 2 கார்டு செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா, சோ உங்களுடைய பர்சன் உங்களை நோக்கி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பார்த்துருவோம். சோ அவங்க வந்து உங்களை நோக்கி வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவுதான். நீங்க வந்து வெயிட் பண்ணாலுமே பழைய மாதிரி அவங்க வந்து உங்ககிட்ட கான்டாக்ட்ல இருப்பாங்களா அப்படின்னு கேட்டா அதுக்கான வாய்ப்புகள் குறைவு. சோ நீங்க வெயிட் பண்றதை விட்டு நீங்க மூவ் ஆன் பண்ணிக்கிறது பெட்டர் அப்படின்றத நம்ம இது பதிவு மூலியமா பாக்குறோம். சோ இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்றத நீங்க தெரிவிக்கலாம். தேங்க்யூ சோ மச்.